கவர்மெண்ட் கவுந்ததுன்னா தேர்தல் நோக்கி போவோம். தேர்தலுக்கு போனாங்கன்னா இப்ப இருக்கிறது இல்ல 200 சீட் விஜய் ஜெயித்து வருவார். விஜய் இதற்கு பிறகும் விஜய் முதலமைச்சராக விடாமல் திராவிட முன்னேற்ற கழகம் தடுக்குமே ஆனால், திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் தடுப்பார்களே ஆனால், நிச்சயமாக தேர்தல் தான் ஒரே வழி. குடியரசுத் தலைவர் ஆட்சி, அதன் பிறகு தேர்தல். அந்த தேர்தலில் இதைவிட பெரிய தோல்வியை திமுக சந்திக்கும், அதிமுகவும் இதை விட பெரிய தோல்வியை சந்திக்கும். இவ்வளவு தூரம் கிட்ட வந்துட்டு நீங்க ஒருவரை ஆட்சி அமைக்க விடாமல் தடுப்பீர்களே ஆனால் மக்களின் கோபம் இவர்களுக்கு எதிராக திரும்பும். இதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். காங்கிரஸ் மட்டும்தான் தன்னுடைய அதிகாரப்பூர்வ முடிவை அறிவித்திருக்கிறது, மற்றவர்கள் அறிவிக்கவில்லை. அவர்கள் திமுக கட்டுப்பாட்டில் தான் இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது கண்டிப்பாக இந்த அரசு அமையாமல் கவிழ்மையானால், பதவியேற்க முடியாமல் போகுமே ஆனால், ஏன்னா பதவியேற்றா தான் கவிழ்றதுன்றது வாய்ப்பு, அந்த பேச்சுக்கு அர்த்தம். விஜய் பதவியேற்க விடாமல் தடுக்கப்படுவாரே ஆனால், அவரால் அமைச்சரவையை அமைக்க முடியவில்லை, முதலமைச்சராக பதவியேற்க முடியவில்லை என்றால் தேர்தல்களை தவிர வேறு வழி இல்லை. தேர்தல்களை அதிமுக இருக்க 46 எம்எல்ஏ விரும்பல, திமுக இருக்க 59 எம்எல்ஏ விரும்பல. ஏன்னா இவங்க தான் நிறைய செலவு பண்ணிருக்காங்க. இன்னொரு தேர்தலை தாவேகாவால சந்திக்க முடியும். ஏன்னா அவன் 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ணி தான் ஜெயிச்சிருக்கான். இவங்களால அதை சந்திக்க முடியாது. 100 கோடி வரைக்கும் செலவு பண்ண எம்எல்ஏ எல்லாம் இருக்காங்க, 50 கோடி செலவு பண்ண எம்எல்ஏ இருக்காங்க. விஜய் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக 75 கோடியிலிருந்து 100 கோடி வரை செலவு செய்த கட்சிகள் இன்றைக்கு மறுபடியும் ஒரு தேர்தல் என்று தங்கள் கட்சி மீது திணிக்குமே ஆனால், போட்டி போட கூட திமுக அதிமுகவில் வேட்பாளர்கள் முன் வர மாட்டார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள்.